பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஷைத்தான் தொழுகையில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஒருவருடைய தொழுகையை கெடுப்பதற்காக பலவித உலக சிந்தனைகளை கொண்டு வருவது, பிறகு தொழுகையில் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதோம் என்பதை கூட மறக்கிற அளவிற்கு ஷைத்தான் குழப்பத்தை போடுவான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 3285வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள். தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும் போது ஷைத்தான் சத்தத்தோடு காற்றை விட்டு கொண்டு திரும்பி ஓடிவிடுகிறான். இது ஷைத்தானுடைய வழக்கம். ஷைத்தானுக்கு, ஜின்னின ஷைத்தானுக்கு காற்று பிரிகிற நிலை உண்டு. இது எப்போது ஏற்படும்? பாங்கு சொல்லப்படுகிற சத்தம் கேட்டவுடனேயே அவனுக்கு ஏற்படும். அவன் விரண்டு ஓடுவான். இதா நூதிய பிஸ்ஸலாத்தி அத்பர ஷைத்தானு வலஹு துராத். அப்படியே ஓடுவான் அவன். ஃபஇதா குதிய அக்பல. ஆனால் பாங்கு சொல்லி முடித்த பிறகு திரும்பி வருவான். ஃபஇதா சுவிப பிஹா அக்பர. பிறகு திரும்ப இகாமத் சொல்லப்பட்டால் அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் ஓடுவான். ஃபஇதா குதிய அக்பல. இகாமத் சொல்லப்பட்டு முடித்த பிறகு தொழுகை ஆரம்பிக்கும் போது திரும்ப அவன் வந்து விடுவான். இந்த ஒவ்வொரு தடவையும் அவன் ஓடும்போது காற்று அவனுக்கு பிரியும். ஷைத்தானுக்கு இந்த நிலை கூட உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சத்தத்தோடு பிரியும், ஓடுவான். பிறகு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு நின்ற பிறகு திரும்ப வருவான். பாங்குடைய வாசகங்கள் ஷைத்தானை துரத்தக்கூடியவை, விரட்டக்கூடியவை. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எங்கே தனியாக இருந்தாலும் கூட, தனியாக தொழ வேண்டிய நிலை வந்தால் கூட, ஒரு பகுதியில் பாங்கு சொல்லப்படாத பகுதியில் இருக்கிறோம் என்றால் பாங்கு சொல்லி கொண்டு தொழுவது மிகச்சிறந்தது. அது சுன்னாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வலியுறுத்திய ஒன்று. ஒருவர் பாங்கு சொல்ல முடியாவிட்டால் கூட இகாமத் சொல்லிக் கொள்ள வேண்டும். தனியாக தொழும்போது, ஃபர்தை தொழும்போது இகாமத் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது எல்லாமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஷைத்தான்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கக்கூடிய விஷயம். ஆகவேதான் ஜின் ஷைத்தான்களுடைய தீண்டலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ருக்யா ஓதி பார்ப்பதின் மூலமாக ஷிஃபாவை, துஆவை செய்யும் போது அதிலே ஒரு வகை அவர்களுடைய காதுகளில் பாங்கு சொல்வது. ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்பதற்காகத்தான் பாங்கு சொல்லுகிற வழக்கம் உண்டு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்கு சொல்லுவதை கொண்டு நடக்கக்கூடிய பல நன்மைகளை நமக்கு சொல்லியிருக்கார். அதில் ஒன்று மிக முக்கியமானது, இது ஷைத்தான் விரண்டு ஓடுவது. அவை பாங்கு சொல்வது மிகச்சிறந்த ஒரு அமல். பாங்கு, இகாமத் இரண்டுமே ஷைத்தானை விரட்டக்கூடிய விஷயங்கள். எந்த அளவுக்கு அவன் காற்று பிரிந்து கொண்டு ஓடுகிற அளவுக்கு அவருடைய நிலை இருக்கும். ஆனால் பாங்கு சொல்லி முடிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் அவன் வருவது அவனுடைய வழக்கம். இப்போது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அவன் எந்த அளவுக்கு வருவான்? ஹத்தா யஹ்திர பைனல் இன்சானி வ கல்பிஹி. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவன் ஊடுருவான். அப்போ நம்முடைய உள்ளத்திற்குள்ள அவனால் ஊடுருவ முடியும், நம்முடைய எண்ணத்திற்குள் ஊடுருவ முடியும். ஷைத்தான் நமக்குள் ஊடுருவ முடியும். எந்த அளவுக்கு என்றால் உள்ளத்தில் ஊடுருவவும் அவனால் முடியும். பல மனிதர்கள் ஷைத்தானால் மனிதனுக்குள் ஊடுருவ முடியும். அது எப்படி ஊடுருவ முடியும் என்று கேட்கிறார்கள். அது ஒரு அறியாமையான அனுபவமோ அல்லது குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை நேரடியாக சரியாக நம்முடைய சலஃப் சஹாபா விளங்கியது போல விளங்காததால், அல்லது சொந்த அறிவை கொண்டு தான் நம்ப முடியாத ஒன்று என்றால் அதை நிராகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதால் பலர் என்ன நினைக்கிறார்கள்? ஷைத்தான், ஜின்கள் மனிதனுக்குள் நுழைய முடியாது, புக முடியாதுன்னு நினைக்கிறார்கள். அவனால் உள்ளே நுழைய முடியும். எந்த அளவுக்கு என்றால் உடலில் மட்டுமல்ல, அவனுடைய உள்ளத்திற்குள் கூட நுழைய முடியும். ஏனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவன் எந்த அளவுக்கு உள்ளே நுழைய ஹத்தா
யஹ்திர பைனல் இன்சானி வ கல்பிஹி, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊடுருவி அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த அவனால் முடியும். ஃபயகூல், அவன் நுழைந்த பிறகு என்ன செய்வான், உள்ளத்திற்குள் என்ன ஊசலாட்டத்து வர, உதுகுர் கதா வக்கதா, நீ இதையெல்லாம் நினைத்துப்பார், அதையெல்லாம் நினைத்துப்பார். நமக்கு நினைவுகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். தொழுதுகிட்டு இருப்போம், வீட்டு ஞாபகம் வரும், கடை ஞாபகம் வரும், வேறு யாரோ ஒருத்தர் ஞாபகம் வரும், அல்லது வெளியில என்னென்ன நடக்குது அது ஞாபகம் வரும், அல்லது மொபைல்ல இவர் என்ன பார்த்தாரோ அது ஞாபகம் வரும், அவர் பார்த்த ஷார்ட்ஸ் ஞாபகம் வரும், அவர் கேட்ட ஒரு ஜோக்கு ஞாபகம் வரும், அவரை மீறி சிரிப்பு வரும். இப்படி எத்தனையோ விஷயங்கள். அல்லது தான் யாரோட சண்டை போட்டால் அந்த சண்டை ஞாபகம் வரும், அல்லது தான் மறந்து விட்ட ஒரு விஷயத்தை அப்போதான் ஞாபகம் வரும். எங்கேயோ தேடிக்கொண்டே இருப்பாரு, அப்போலாம் கிடைக்காது. அப்போதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதுகுர் கதா வக்கதா, இது நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் அப்படின்ற ஷைத்தான் ஓடுவான். ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க, உதுகுர் கதா வக்கதா, அது இதுன்னு நினைவூட்டுவான். அப்போ நம்ம மறந்த ஒரு விஷயம் தொழுகையில தான் ஞாபகம். தொழுகையில் உண்மையில் யாரை ஞாபகம் வரணும், அல்லாஹ்வை. திக்ருல்லாஹ், திக்ருல்லாங்கிற அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு வருவதற்கு பதிலாக திக்ரு துன்யா, துன்யாவுடைய திக்ர் ஞாபகம் வந்துவிடும். அப்போ இதையெல்லாம் ஷைத்தான் உள்ளத்திற்குள் வந்து என்ன நுழைந்து அவன் இதையெல்லாம் போடுவான். ஹத்தா லா யுத்ரி அஸலாஸன் ஸல்ல அம் அர்பஅ, எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஆகிவிடும் என்றால், நீங்கள் தொழுத ரக்காயத்துடைய எண்ணிக்கை நீங்கள் 3 தொழுதீர்களா அல்லது 4 தொழுதீர்களா என்று கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள், நீங்கள் அறியாமல் போயிடும். ஃபைதா லம் யத்ரி ஸலாஸன் ஸல்ல அவ் அர்பஅ, அப்போ நீங்க உங்களுடைய தொழுகையோட எண்ணிக்கை, அந்த ரக்காயத்தோட எண்ணிக்கையில குழப்பமடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு வேற வேற ஞாபகம் வந்ததுனால அதை பின்தொடர முடியாம நீங்க இருந்த நிலை, அது இப்போ 3வது ரக்காயத்துல 4வது ரக்காயத்தா, 4வது ரக்காயத்னா அடுத்து தொழுகைக்கு சலாம் கொடுக்க வேண்டிய நிலை வரும். 3 ரக்காயத்துனா அது வந்து 4ஆ இல்லையா 3ஆங்கிற குழப்பத்திலே கொஞ்ச நேரம் தடுமாறும். இதெல்லாம் ஷைத்தான் கொண்டு வருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப தொழுகையின் போது ஷைத்தான் வருவது, பாங்கு சொல்லும் போது அவன் விரண்டு ஓடுவது, இக்காமத் சொல்லும் போது விரண்டு ஓடுவது, அதிலும் அவன் விரண்டு ஓடும்போது சப்தமிட்டபடி அவன் காற்று பிரிகிற நிலையில் ஓடுவது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்லுவது தெரிகிறது. ஷைத்தானுடைய நிலைமைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அவனை பற்றிய திக்ருகள், அதை கொண்டுதான் அவன் கட்டுப்படுத்தப்படுகிறான். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாக நமக்கு ஆகிறதோ அந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாக இருக்க முடியும், அவனால் நம்மை நெருங்க முடியாது. அவன் பாங்கு சொல்லப்படுற சத்தம் அது கேட்ட பிறகு அதை விட்டு தூரமாக விடுகிறான். அது கேட்கவே அவனுக்கு பிடிக்காது, அவனால் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அவங்க இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல, ஹத்தா யதல்ல الرجل لا يدري كم صلى, எத்தனை ரக்காயத்துகள் நாம் தொழுதோம் என்று ஒரு மனிதர் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிற நிலைக்கு அவர் ஆகிவிடுவார் என்றும் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்முடைய தொழுகையில திருடுவது, இதுவும் ஷைத்தானுடைய ஒரு வேலை. தொழுகையில ஒரு அடியானிடமிருந்து ஷைத்தான் அதை பறிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், சஅல்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் இல்திஃபாத்திர் ரஜுலி ஃபிஸ் ஸலாத். ஆயிஷா சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தொழுகையில் ஒருவர் திரும்பி பார்ப்பதை குறித்து கேட்டேன். தொழுகையில் இப்படி திரும்பி பார்க்கிறது, மேலே அப்படி பார்க்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி ஆயிஷா கேட்டாங்க. இது பொதுவாக சிறு பிள்ளைகள் அவர்களால் தொழுகை என்பதுடைய அந்த அஹ்மியத், அதனுடைய மகத்துவம், அதில் மன ஒருமையாக நாம் கவனிக்க வேண்டும், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகை கடமையாக்கும், தொழுகை கட்டாயமாக ஆகவில்லை. ஏன், அவர்களால் பிரிச்சறிய முடியாது, நன்மை தீமையை பிரிச்சறிய, அவர்களுக்கு எல்லாமே விளையாட்டாக இருக்கும். அப்ப தொழுகையில் நிற்பது, குனிவது எல்லாமே ஒரு வித விளையாட்டா தெரியும். ஆகவே அவர்கள் நின்ற பிறகு கூட பக்கத்தில் இருப்பவர்களை பார்ப்பார்கள், நம்மோடு நிற்கும் போது நம்முடைய முகத்தை மேல் நோக்கி பார்ப்பார்கள், பிறகு யாராவது வந்தால் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள், சஜிதாவில் இருந்து எழுந்து எல்லாரும் சஜிதாவில் இருக்கிறது அழகா இருக்குதே பார்க்குவாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கும். ஆனால் பெரியவர்கள் கூட பல நேரத்தில் திரும்பி பார்க்கிற மாதிரி நிலையை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அப்போ இது என்ன, இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஃபகால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க,
ஹுவ இஹ்திராசுன் யஹ்தலிசு ஷைத்தானு மின் ஸலாத்தி அஹதிக்கும். அதுவா, அது உங்கள் தொழுகையிலிருந்து ஷைத்தான் திருட்டுத்தனமாக அதை பறித்துக் கொள்வதுதான் என்று சொல்றாங்க. உங்களுடைய தொழுகையை பறிச்சுக்குவான், திருடிக் கொள்வான். இதுதான் அது. ஆக நீங்கள் அப்படி திரும்பி பார்க்க அந்த நேரத்துல உங்க தொழுகையை அவன் பறிச்சான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? தொழுகையில் நம்முடைய கவனம் திசை மாறுவது எல்லாமே ஷைத்தான் நமக்குள் நம்முடைய தொழுகை திருடுவதற்காக போடக்கூடிய ஒரு திட்டம். அவன் திரும்பி பார்த்தால் என்ன ஆகும்? தொழுகையை அவன் திருடிக் கொள்கிறான். இதுதான் அது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னாங்க. புகாரில 3291வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இன்னொன்று, ஷைத்தான் ஒரு தொழுகையில் கவனமாகவே தொழுதால் கூட அது இந்த தொழுகையில் இருப்பவருக்கு இடையூறு செய்யறதுக்காக பல நேரங்களில் மற்றவர்களை குறுக்கே வர வைப்பான். இதுவும் ஷைத்தானுடைய ஒரு திட்டம். அப்போ தொழுபவருக்கு அவருக்கு நடுவே குறுக்கே நடந்து போகும். இந்த வேலையும் ஷைத்தான் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இதா மர்ர பைன யதை அஹதிக்கும் ஷைஉன் வஹுவ யுஸல்லி ஃபல்யம்னஹு. அதாவது நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது உங்களுக்கு முன்னால் யாராவது நடந்து செல்ல நினைத்தால், அப்படி நடந்து செல்ல முயற்சி செய்தால் அவரை நீங்கள் தடுங்கள். ஏன்னா ஷைத்தான் தான் அந்த மாதிரி தூண்டி அப்படி குறுக்கே உங்களுடைய தொழுகையை கெடுக்கிறதுக்காக குறுக்கே நடந்து போக வைக்கிறான். ஆக நீங்கள் அப்படி யாராவது உங்க தொழுகையில நடுவுல உங்களுடைய சஜிதா செய்யும் இடம், அது அந்த இடம் தான் நம்முடைய தொழுகையில குறுக்கே போவதற்கு நாம் தடுப்பதற்கான இடம். நம்ம சஜிதா செய்யறதுக்கு அப்பால், அந்த பக்கம் நம்ம தலை வைக்கிறதுக்கு அப்பால் ஒருத்தர் நடந்து போறான்னா அவர் மீது குற்றமாகாது. சரியா? அவருடைய வரம்பு, அது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட வரம்பு. ஆனால் தொழுபவர் சஜிதா செய்கின்ற அந்த இடைவெளி இருக்குது இல்லையா, அந்த இடத்தின் நடுவே குறுக்கே போவதுதான் யாருக்கும் உரிமை இல்லை. தடுப்பவருக்கு உரிமை இருக்கிறது. தொழுகையாளி அவரை தடுக்க முடியும், தடுக்கலாம். அவர் அதில் விலகிக் கொள்ள மறுத்தாலும் அவரை நீங்கள் தடுங்க. நீங்க அவர் இருக்கிறாரு, அவர் குறுக்க வராரு, நீங்க தடுக்கிறீங்க, அவர் விலகிக்க மாட்டா நீங்க தடுங்க, விடாதீங்க. தொழுகையில அவரை தடுக்கிறதுல கவனமா இருக்கு. இது அனுமதிக்கப்பட்டது ஒரே ஒரு இடத்துல, ஹரம்ல வந்து குறுக்கே நடந்தாலும் அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது இல்லை, நடப்போருக்கும் தடுக்கப்பட்டது இல்லை. அப்படி நடக்கும்போது நாமும் அவரை தடுக்கக்கூடாது ஹரம்ல. அதே மாதிரி தொழுகையில இமாமத் செய்யக்கூடிய நிலை இருக்கும்போது, ஒருவர் இமாம் இருந்து அவருக்கு பின்னாடி நின்று தொழுது கொண்டிருக்கும் போது இமாமுக்கு உள்ள சுத்ரா தடுப்பு தான் எல்லாருக்குமான சுத்ரா. ஆகவே பின்னாடி சப்புல இருக்கக்கூடியவர்கள் நடுவில் சில நேரத்தில் நடந்து போக வேண்டிய நிலை வந்தால் அவர்கள் நடந்து போகலாம். அவர்களையும் சப்புல இருக்கக்கூடியவர்கள் தடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் முன் சப்புல முதல் சப்புல இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு தொழுகையில காற்று பிரிந்து விட்டது. அவர் என்ன செய்யலாம்? சுன்னா என்ன? அவர் தன்னுடைய மூக்கை இப்படி பிடித்துக் கொள்ளணும், தொழுகை விட்டு விடணும், மூக்கை பிடித்துக் கொண்டு அப்படியே நடந்து வெளியேறணும். அப்ப சஃபில் நடுவில் அவர் நடந்து போய் எங்கே வழி கிடைக்குமோ அந்த வழியாக ஒரு நின்று கொண்டிருப்பவரை கூட அவர் கொஞ்சம் நகர்த்தி அவருக்கு வழியை விடணும். அவருக்கு வழியை விடும்போது அவர் நடந்து போய் வெளியே போயிடும். அப்போ முன்னே அந்த இடம் காலியான உடனே ஒன்று பக்கத்தில் இருப்பவர்கள் நகர்ந்திக்கணும், அல்லது பின்னாடி இருக்கிறவர்கள் முன் வந்து நிற்கணும், அந்த இடத்தை பூர்த்தி செய்யணும். அதே மாதிரி அடுத்தடுத்து பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி அப்படியே அடுத்து இடத்தை பூர்த்தி செய்யணும். எப்பவுமே முன்னாடியோ அல்லது வலதுபுறம் இடப்புறமோ சஃபுடைய இடைவெளி இருந்ததுன்னா உடனே அடுத்தடுத்து, உதாரணத்துக்கு இமாமுக்கு நேராக இருக்கிறவர்களிலிருந்து ஒரு கணக்கு புரிந்து கொள்ளும். எப்படி என்றால், இமாமுக்கு பின்னாடி இருந்து கணக்கு வைத்தா இமாமுக்கு வலது பக்கம் இருக்கிறவங்க இடது பக்கம் நெருங்கி கொள்ளணும், இமாமுக்கு இடது பக்கம் இருக்கிறவங்க வலது பக்கம் நெருங்கி கொள்ளணும். அப்ப என்ன ஆகும்? அப்போ அந்த அந்த வரிசை வந்து நெருங்கி ஒரு முழு வரிசையாக ஆகும். ஆகவேதான் ஒருவர் தொழுகைக்காக வரும்போதே கூட ஒரு வரிசை பூர்த்தி அடையாமல் இருந்தால் இன்னொரு வரிசையை தொடங்கக்கூடாது. உடனே அந்த பூர்த்தி ஆகாத ஒரு வரிசையில் வந்து அவர் சேர்ந்து கொள்ளணும். இதுதான் மார்க்கத்துடைய சுன்னா சட்டம். ஆக இந்த மாதிரி ஒருத்தர் தொழுகையில் இருக்கும் போதே சஃபில் இமாமை பின்பற்றி தொழும் போதே
அவர் வெளியேறுகிறார் என்றால் அவரை தடுக்கக்கூடாது. அவர் குறுக்கே நடக்கிறார்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. சொல்லியிருக்கிறாங்க, விடவே கூடாது. தள்ளு முள்ளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரை விடக்கூடாது, தள்ளக்கூடாது. அவரு காற்று பிரிஞ்சவராக இருந்தார் அப்படின்னா என்ன செய்யணும்? அவர் போய் ஒதுச்சி எடுத்து வந்தால் ஜமாத்துல சேர முடியும். அவர் அந்த நேரத்தில் அவர் விட்டுறணும். அவை யாரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள் அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தொழுகையில நடுவில் குறுக்கே வந்தாலும் அவர்களையும் தடுக்கக்கூடாது. நம்ம நிறைய ஹரம்ல போறவங்க பார்ப்பாங்க, போலீஸ்காரவங்க நடுவில் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க, சில இடத்துல தேவைக்கு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களையும் தடுக்க முடியாது. இதே மாதிரி காரணங்கள் தான் சில சூழல்கள்ல தொழுகையாளிகளுக்கு என்று நியமிக்கப்பட்ட உதவியாளர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்துல ஜமாத்துல சேர முடியாதவர்களா இருப்பாங்க. அவங்க வேற சில காரணங்களுக்காக கவனித்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பாதுகாப்பு தான் ஆகும், அல்லது தேவைகள் ஏதாவது இருக்கலாம், அதுக்காக இருக்கும். அப்படிப்பட்டவங்க சப்புல நடுவில் குறுக்க வர வேண்டிய தேவை அவங்க உள்ள நுழைந்தாலும் அவர்களையும் தடுக்க முடியாது. இந்த சட்டம் தனியா நாம தொழுதுகிட்டு இருக்கும்போது நடுவை யாரும் குறுக்கே அவர்களை விடப்பட, ஏன்னா நாம தான் நமக்கு முன்னாடி தான் சுத்ரா, அதாவது நாம தான் நம்முடைய தொழுகைக்கான இடத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அந்த நேரத்தில் அவங்க நாம் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு அப்பால் போறாங்கன்னா அவங்க மேல குற்றமாகாது. ஆனால் நடுவை குறுக்கே நுழைகிறார்கள், அவர்களை நாம் தடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு இன்னும் அவர் நம்மிடம் அந்த தொழுகையில குறுக்கே வந்தால் அவரிடம் நீங்கள் சண்டையிடுங்கள், சண்டையிட்டு அவரை தடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அப்படி வருகிறார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா அவன் தான் ஷைத்தான் அப்படிங்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அவன் தான் ஷைத்தான், ஆகவே அவனை தடுக்க வேண்டும். அவன் தொழுகையிலே நம்முடைய தொழுகை கெடுப்பதற்காக நுழைகிறான் என்று சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில 3674வது ஹதீஸாக இடம்பெறுது. அதே மாதிரி தான் ஷைத்தான் பொதுவாக தொழுகைக்காக மட்டும் இல்லை, தொழுகைக்காக ஒது செய்யும் போதும் அந்த ஒதுவுல நாம சரியா செய்தோமாங்கிற குழப்பத்தை போட்டு திரும்ப சிலர் ஒதுவை திரும்ப செய்துட்டு இருப்பாங்க. தண்ணீரை நிறைய வீணாக்குவாங்க. கால் கழுவி இப்படி நகருவாங்க, திரும்ப சரியா கழுவல நினைப்பாங்க, திரும்ப தண்ணி ஊற்றுவாங்க. அப்புறம் திரும்ப நம்ம சரியா ஒது செய்தோமா அப்படிங்கிற எண்ணத்தில் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒது செய்தாங்களா குளிச்சுட்டு வந்தாங்களாங்கிற அளவுக்கு குழப்பமா இருக்கிற அளவுக்கு தண்ணீரை நிறைய வீணாக்கி இருப்பாங்க, எல்லாம் நினைஞ்சிருக்கும். இப்படி சிலர் செய்வாங்க. இதுவும் ஷைத்தான் புறத்தில் வரக்கூடிய வஸ்வாஸ், இதுவும் ஷைத்தான் போடக்கூடிய ஒரு வஸ்வாஸ். அப்போ நாம் அதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். சுத்தம், ஒது செய்யறது, இந்த மாதிரி அதே மாதிரி ஓதக்கூடிய நேரத்துல ஷைத்தான் போடக்கூடிய குழப்பம். குர்ஆனை ஓதும் போது அது தொழுகையில இருக்கட்டும், பொதுவான நேரத்துல இருக்கட்டும், சில நேரத்துல சட்டுன்னு நமக்கு குழப்பத்தை போடுவோம். நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். திரும்ப ஓதுதலை சரி செய்து ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டங்கள் காரணமாக நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஷைத்தான் என்னென்ன கேடுகளை இழுத்து வருவான், அந்த கேடுகளில் நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதிலே பயனுள்ளவர்களாக பயனடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.